நம்ம பாண்டிச்சேரி காந்தி ஸ்டாச்சு சுத்தி உள்ள செஞ்சி பில்லர் செஞ்சிலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த 8 செஞ்சி பில்லர்லுமே சிமிலரிட்டியான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தசாவதாரத்துல சில சிற்பங்களும் கிருஷ்ணருடைய கதைகள் சில சிற்பங்களும் இந்த 8 செஞ்சி பில்லர்லுமே இருக்கும். இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. காந்தி ஸ்டாச்சு ரைட் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்லர் இதுதான். இந்த சிற்பத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் வச்சு வாசிட்டு இருக்காரு. கீழே பாத்தீங்கன்னா பசுமாடு இருக்கு. இந்த சிற்பம் பாருங்க, இது கருட சேவைன்னு சொல்லுவாங்க. நம்ம பெருமாள் கோயில இதெல்லாம் அதிகமா பார்க்கலாம். பெருமாளுக்கு நேரா பாத்தீங்கன்னா கருட பகவான் இருப்பாரு. கருடர் வந்து பாத்தீங்கன்னா எம்பெருமான் இப்படி சுமந்துட்டு போற மாதிரிலாம் இருக்கும் சிற்பங்கள்லாம். கோவில கூட பார்க்கலாம். அதே சிற்பம் தான் இந்த தூண்லையும் வடிச்சிருக்காங்க. கருடன் திரும்ப இந்த தூண்ல இருக்கிற சிற்பம் பாத்தீங்கன்னா நரசிம்மர் அவதாரம். முகம் பாருங்க, சிங்க முகம் ஆக்ரோஷமா இருக்கு. 2 பக்கமும் சங்கு சக்கரம். கையில பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் இருக்கு. ஆயுதங்கள் ஏந்தி ஒரு ஆக்ரோஷமா இருக்கு. இந்த நரசிம்ம அவதாரம் இந்த பில்லர்ல வடிச்சிருக்காங்க. இந்த தூண்ல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா வில்லு சைட்ல மாட்டிக்கிட்டு தலையில கிரீடத்தோட கும்பிடுற மாதிரி இருக்கு பாருங்க. இது வேற ஒன்றும் இல்லை. இந்த தூண்கள்லாம் கொண்டு வரப்பட்டது செஞ்சி வெங்கட்ரமணர் கோவில இருந்து கொண்டு வரப்பட்ட தூண்கள் இதெல்லாம். அந்த கோவிலை கட்டிய அரசருக்கு நன்றி செலுத்தும் விதமா இந்த சிற்பம் இந்த தூண்ல வடிக்கப்பட்டிருக்கு. இந்த பில்லர்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சுண்டு வரல கோவர்தன மலையை தாங்கினார் இல்லையா, அந்த காட்சியை தான் சிற்பமா வடிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இந்த கையால் வந்து இப்படி தாங்கி இருக்கிற மாதிரி வடிச்சிருப்பாங்க இந்த சிற்பத்தில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனோட கோவத்தினால பெருமழை பெய்யும் போது மக்களை காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன் சுண்டு வரல கோவர்தன மலையை தூக்கி அந்த மழையிலேருந்து மக்களை காப்பாற்றினார். அந்த காட்சியை தான் இதில் சிற்பமும் வடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோபியர்கள் வந்து குளிக்கும் போது அவங்களோட ஆடைகளை திருடிக்கிட்டு கிருஷ்ணர் பரமாத்மா என்ன பண்ணுவாருன்னா மரத்து மேலே ஏறிக்குவாரு. அப்போ கோபியர்கள் கீழே இருந்து அவர் வந்து துணி கேட்டு கெஞ்சுவாங்க. அந்த காட்சியை தான் இங்கே வந்து சிற்பமாக வடிச்சிருக்காங்க. அதில் பாருங்க, மரம் மாதிரி இருக்கு, அது மேலே கிருஷ்ணர் இருக்காரு, கீழே கோபியர்கள் இருக்காங்க பாருங்க. இது ராமருடைய சிற்பம். இது பார்த்தீங்கன்னா கையில் அம்பும் வில்லும் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. இது ஃபேஸ்புக்லேயே நான் ஒரு போஸ்டா போட்டிருப்பேன். வில்லுடன் ராமரும் கம்புடன் காந்தியோனே போட்டிருப்பேன். அது ஸ்கிரீன்ஷாட்டும் இதில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா திருமலைவாசர், அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி சங்கு சக்கரம் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என் பாதம் சரணடைன்னு இருக்கும். அவரோட கை பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அந்த சிற்பம் தான் இதில் வடிச்சிருக்காங்க. செஞ்ச தூண்களில் நான் சொன்ன சிற்பங்கள்லாம் நீங்கள் பாண்டிச்சேரி பீச்சுக்கு வரும்போது நீங்களும் பாருங்க. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். அப்படியே ஐ லவ் பாண்டிச்சேரி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.